சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. ஜெயிலர் 1 படம் எந்த அளவுக்கு வெற்றியடைந்ததோ அதே போல் இந்த படமும் வெற்றியடைய வேண்டும் என நெல்சனும் ரஜினியும் தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. மேலும் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து அவரோட நடிப்பில் வெளிவந்த வேட்டையன் படமாக இருக்கட்டும், கூலி படமாக இருக்கட்டும், 2 படங்களும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. இதனால் ரொம்பவே அப்செட்டில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் எப்படியாச்சும் ஜெயிலர் 2 படத்தை வெற்றி படமாக கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கோசரம் ஒரு சீன்ஸையும் பார்த்து எடுத்துகிட்டு வராரு. அதைத் தொடர்ந்து தற்போது தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்வும் தொடர்ந்து நடைபெற்று வருது. மேலும் சுந்தர்சி தான் தலைவர் 173 படத்தை எடுப்பார் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டிலிருந்து வெளியே போயிட்டார். இப்போ இந்த படத்துக்கான கதை தேர்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் எப்படியாச்சும் ஜெயிலர் 2 படத்தை ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும்னு ரஜினி யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால் தொடர்ந்து ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஜெயிலர் 1 படத்தில் வந்த காவாலா பாட்டு போல இருக்கும் எனவும் இதற்காக அனிருத் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. மேலும் ஒரு முக்கியமான சிங்கர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காராம். அது வேற யாரும் இல்லை, தனுஷ் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு என தற்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. மேலும் இந்த பாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோடைய பர்த்டே அன்றைக்கி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும் என்பதனால அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்திலிருந்து இந்த பாடலும் தொடர்ந்து தலைவர் 173 படத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் ஜெயிலர் 1 படத்தில் நடிச்சிருந்த அனைவரும் இந்த படத்துலையும் இணைந்து நடிச்சிட்ருக்காங்க. மேலும் இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் எஸ்ஜே சூர்யா தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு எனவும் ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கொண்டு தான் இருக்குது. வித்யா பாலனும் இந்த படத்தில் இருக்காங்க. மேலும் மலையாளத்திலிருந்து முக்கியமான ஆட்கள் இந்த படத்தில் இருக்கிறதாகவும் தற்போது டாக்ஸ் போய்கொண்டு தான் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.